அந்த மூக்குருட்டி சீமான கண்மையாக வண்டிக்கிறோம் கட்சி கண்டிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு கண்மையான வண்டனங்களை தமிழக வெற்றி கழகத்தின் தற்குறிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கண்மையான வண்டனங்களா? என்னடா சொல்றீங்க? வன்மையான கண்டனங்கள் தானே சொல்லுவாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி 15 வருஷம் பழைய கட்சி. நீங்க ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கீங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு வாங்க. நாங்கெல்லாம் 2K கிட்ஸ், ஸ்கூலுக்கு போற குட்டி குஞ்சானுங்க. நாங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கோம். வன்மையான கண்டனங்கள் அப்படிங்கிறது பழசு. கண்மையான வண்டனங்கள் அப்படிங்கிறது தான் புதுசு. இந்த தாவேகா தற்குறிங்க அண்ணன் சீமானவர்கள் குறித்து என்ன பேசினானுங்க, ஏது பேசினானுங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகளை சமூக ஊடகங்கள்ல ஏன் போட்டு பொலன்னு பொளந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு இந்த தாவேகா தற்குணிகள்லாம் பகல் கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சமூக ஊடகங்கள்ல இந்த 2வது மாநில மாநாடு மிகப்பெரிய அளவுக்கு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாயிருக்கு. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட தாவேகா தற்குறிகள் ஒன்றாக சேர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக சீமான் ஒழிக சீமான் ஒழிக என்ற கோஷத்தை முன்வைத்தது மட்டுமல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் குறித்து மைக்க நீட்டுற இடத்துலலாம் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படிதான் இங்க ஒரு 4-5 தாவேகா தற்குறிங்க அண்ணன் சீமானவர்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் சீமானவர்களை கண்மையாக வண்டிக்கிறோம் அப்படின்ட்டான். அதாவது வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கண்மையாக வண்டிக்கிறோம் அப்படின்ட்டான். சொல்லி முடிச்சுட்டு பதட்டமாயிட்டாங்க. ஐயோ, இது ட்ரோல் கண்டென்ட்டா போயிருமே. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மள சமூக ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருவாங்களே அப்படின்னு. அப்பயே அந்த கேமராமேன்ட்டையும் அந்த பேட்டி எடுத்தவர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு எடுத்துருங்க, எடிட்ல எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அத வீடியோ எடுத்தவன் இந்த எடிட்டர் இவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளரா இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதை அப்படியே எடிட் பண்ணாம போட்டு விட்டாங்க. சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிகளை வச்சு பொலன்னு பொளந்துட்டு இருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள். ஏண்டா வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறதே வாயில நுழையல, அந்த வாயில வசம்ப வச்சு தேய்ச்சா என்ன? வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாவாது வருமா? இதை படிக்காத தற்குறிங்க, இந்த முட்டா பயலுக என்ன, ஸ்கூலுக்கு போங்கடா. ஸ்கூலை கட்டு அடிச்சுட்டு மாநாட்டுக்கு போனா இந்த மாதிரி தாண்டா படிப்பு வராம, தமிழ் வாயில நுழையாம இப்படியெல்லாம் சமூக ஊடகங்கள்ல அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். தற்குறிங்களா படிங்கடா, தற்குறிங்களா படிங்கடா. அடுத்ததா வெயில் அடிச்சு மண்டை குழம்பி மெண்டலான ஒரு தாவேகா தற்குறி ஒருத்தன் சொல்றான், தாவேகா மட்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும், அதுக்கப்புறம் ஏட்டுல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறான். ஆட்சி மட்டும் கைக்கு வரட்டு, ஏட்டுல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரை நம்ம கண்ட்ரோல். பர்மிஷன்ல எதுக்குமே கேட்கவே தேவையில்ல. டிவிக்கே அப்படின்னா போகுது. அட தற்குறி, ஏட்டு வேற ஹெட் கான்ஸ்டபிள் வேற இல்லடா, ரெண்டும் ஒண்ணுதான்டா. அது மட்டும் இல்லாம ஏட்டுக்கு அப்புறம் எஸ்ஐ, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பல கேட்டகரி இருக்குடா. உனக்கு எந்த தற்குறிடா ஏட்டுல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் தான் போலீஸ் அபிஷியல்ஸுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தது? இவனை பொறுத்தளவுக்கு போலீஸ்னா ஏட்டு மினிமம் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் ஹையர் கேட்டகரி. இதுக்குள்ளதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பங்கன் ஆகிட்டு இருக்குன்னு இந்த தாவேகா தற்குறி நம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சொல்றாப்ல, போலீஸ்காரங்க வழிமறிச்சு எங்க கிட்ட இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு போ அப்படின்லாம் எங்களை அனுப்பிவிட முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆல் டிபார்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் தான். அப்படியே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நாங்க வந்தோம் அப்படின்னா கட்சி கொடியை கட்டிக்கிட்டு அப்படி நிக்கணும் அப்படிங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் நைட் வர போலீஸ் வேற நோண்டுறாங்க பாத்தியா? காசு வாங்கிட்டியா வண்டிக்கு? மாநாடு போக கூட வீட்டுக்கு போனா பாத்தியா? அவனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜெயிச்சுட்டு பேசிக்கலாம். ஜெயிச்சுட்டு நம்ம யாருன்னு காட்டுறோம்.
சரி, இந்த தாவேகா தற்குறிக மட்டும் தான் சமூக ஊடகங்கள்ல காயடி வாங்கிட்டு இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. மாநாடு முடிஞ்சு பல நாள் ஆயும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள இவனுங்க பொலன்னு தான் பொளந்துட்டு இருந்தானுங்க. குறிப்பாக நான் வந்து ஒரு எடிட்ஸ பார்த்து ரொம்ப ரசிச்சேன். அந்த எடிட்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாட்டு ஸ்டேஜ்ல ஏறி தன்னுடைய தாவேகா நிர்வாகிகளுக்கு வரிசையாக கை குடுத்துக்கிட்டே வருவாரு. அந்த கை குடுத்துட்டு வர்ற காட்சிய மரண பங்கம் பண்ணி வச்சிருந்தானுங்க. குறிப்பா அந்த கைய உங்களுக்கு குடுக்குறதுக்கு முன்னாடி அவரு எங்க வச்சிருந்தாரு தெரியுமா? டபுக் டுபுக் டுபுக் டபுக் அப்படிங்கிற இடத்த நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் கை கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? இந்த மோடு முக்தி முக்தார் பயல இவங்க மாநாட்டுக்குள்ள விட்டதுக்கான பலனை இந்த தாவேகா தற்குறிங்க இப்பதான் அனுபவிக்கிறாங்க. இந்த மோடு முட்டி முக்தாரு தாவேகா மாநாட்டுக்குள்ள போய் டேப் எல்லாம் திருவி பார்த்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இவங்கள விட்டுருவான் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா எஸ்வி சேகரோட நடந்த ஒரு நேர்காணல்ல விஜயுடைய அப்பாவ கிளின்னு கிழிச்சு வச்சிருக்கிறான். அதாவது விஜய் அவர்கள நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். மாமாக்கள்ல பல வகை உண்டு அப்படிங்கிறான். அதாவது தாய் மாமாலாம் கிடையாது. விஜய் வேற மாதிரியான மாமா அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாம, அதோட விஜய் வந்து பொம்பள கெட்டப்ல இருக்கக்கூடிய படத்த அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கிறான். நானும் சொல்லுவேன். ஆனா நான் வந்து தமிழ்ல சொல்லுவீங்க. ஆமா, நான் விஜய் மாமா தான் சொல்லுவேன். சொல்லுங்க. மாமால பல வகை இருக்குல்ல. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரசிகன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சோப்பு போடுற காட்சி ஒண்ணு இருக்கும். அந்த காட்சி கூட விஜய்க்கு ரொம்ப புடிச்ச காட்சி அப்படின்னு விஜய் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதுல வந்து ஹீரோயினுக்கு சோப்பு போடுறதா நெனச்சுக்கிட்டு மாமியாருக்கு சோப்பு போட்டுருவாரு. அந்த காட்சிய தூக்கி இவனோட இன்டர்வியூல வச்சு என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த படத்த டைரக்ட் பண்ணது விஜயுடைய அப்பா. மகன வச்சு அப்பா செய்யக்கூடிய காரியமா இது? அப்ப விஜய் வந்து உண்மையிலேயே அங்கிள்ன்னு கூப்பிட வேண்டியது யார? ஸ்டாலின் அவர்களையா? தன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய எஸ்.ஏ.சி அவர்களையா? ஸ்டாலினை பார்த்து அங்கிள் அங்கிள்ன்றியே, ஒரு நடிகைக்கு சோப்பு போட்டியே, அந்த படம் எடுத்தது உங்க அப்பா தானே. அப்ப அவர் என்ன சொல்லுவார்? அப்பா செய்ய வேண்டிய வேலையா? இல்ல நீங்க ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. அது நீங்க தான் சொல்லணும். விஜய் மீது நமக்கு எவ்வளவோ மாற்று கருத்து இருந்தாலும், விஜய வந்து நம்ம எத்தனையோ இடத்துல வந்து கழுவி ஊத்தி இருந்தாலும், விஜய் அவர்களுடைய குடும்பத்த பற்றியோ, குறிப்பாக விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவை பற்றியோ, விஜயுடைய அப்பாவை பற்றியோ, விஜயுடைய அம்மாவ பற்றியோ நம்ம வந்து இப்போ வரைக்கும் பேசினதே கிடையாது. இந்த செந்தில்வேல் அப்படின்னு சொல்லி இந்த திமுகவுக்கு முட்டு குடுக்கக்கூடிய அண்டா, அந்த ஆளு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "சோபனாவ வந்து நான் ஆன்டின்னு கூப்பிடவா? இவர் வந்து ஸ்டாலின வந்து அங்கிள்ன்னு சொல்றாரே. விஜயோடைய அம்மாவ நான் ஆன்டின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லி விஜய வந்து அவன் பெர்சனல் அட்டாக் பண்றாய்ங்க. இந்த இடத்துல தாவேகா தற்குறிங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சேனல்ல இன்னைக்கு வரைக்கும் விஜயை எதிர்த்து எத்தனையோ காணொளிகள் போட்டிருக்கோம். ஆனா விஜய் அவர்களுடைய குடும்பத்த பற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாய் திறந்தது கிடையாது. அதுதான் நமக்கும் இந்த தற்குறி பசங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. பிள்ளைங்களை பெற்றா மட்டும் போதாது. இந்த தாவேகா தற்குறிகள் நடத்தின மாநாடு மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. மாறாக 3 துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மதுரை மாநாட்டுக்காக பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறின 18 வயதே ஆன இளைஞன் வந்து கரண்ட் அடிச்சு செத்து போயிடுறான். அடுத்து மதுரை மாநாட்டுக்கு வந்த சேலம் மாவட்டத்தை சார்ந்த 19 வயதே ஆன இளைஞன் ஒருத்தன் மூச்சு திணறி வெயிலின் தாக்கம் காரணமாக இறந்து போயிடுறான். அடுத்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த 22 வயதே ஆன இளைஞன் மாநாட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஊருக்கு போற வழியில சாலை விபத்துல இறந்து போயிடுறான். இவங்க 3 பேருக்கும் விஜய் அவர்கள் வந்து ஏதாவது இழப்பீடு வழங்குனாரா? இந்த 3 உயிருக்கும் ஏதாவது பதில் சொல்ல போறாரான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அதாவது ஒரு கொள்கைய, ஒரு கோட்பாட்ட மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு 3 உயிர்கள வந்து பலி குடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இந்த மாநாட்டுனால ஒரு கொள்கையும், ஒரு கோட்பாடும், ஒரு கண்றாவியும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படலைங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கிட்டத்தட்ட 3 உயிர்கள் இந்த மாநாடு மூலமாக பலியானது மட்டும் தான் மிச்சம். இந்த 2026 தேர்தல்ல
விஜய் மண்ணை கவ போறது உறுதி. அதுக்கப்புறம் அவர் திரும்ப படம் நடிக்க போறதும் உறுதி. இந்த செத்துப்போன உயிர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அப்படிங்கிற கேள்வியோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிரணும் அப்படிங்கிறதையும் மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே